இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவர் அவர்களின் லட்சியங்களை, கொள்கைகளை கொண்டு செல்கின்ற இயக்கமாக இந்த இயக்கம் செயல்படும் என்று தொண்டர்கள் மீது உள்ள நம்பிக்கையில் அம்மா அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். அம்மா அவர்கள் அன்று சொன்னதை, அவர்களது லட்சியத்தை, கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் 2018 ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இருந்த அதே உத்வேகத்தோடு, அதே தொண்டர்களின் உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் அம்மாவின் லட்சியங்களை, கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கிடவும் இன்றைக்கு அம்மா அவர்களின் நினைவு தினத்திலே, அவர் துயில் கொண்டிருக்கின்ற நினைவிடத்திலே நாங்கள் அனைவர் இன்றைக்கு வீர சபதம் ஏற்றிருக்கிறோம். அதை உறுதியாக வருங்காலத்திலே நிறைவேற்றி காட்டுவோம் என்கிற செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2026 அதிமுக ஆட்சி அமையும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி உறுதியேற்றிருக்கார். அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அது கனவுல வேணா சாத்தியம், யதார்த்தத்தில் முடியாது. ஏன்னா பழனிசாமி, நான் திரும்ப திரும்ப சொல்வது போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு புரட்சி தலைவர் கண்டெடுத்த இயக்கத்திற்கு, அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்திற்கு முடிவுரை எழுதிவிடுவார். காரணம், சுயநலத்தால் அவர் பதவி வெறியில, பண திமிரில அவருக்கு இருந்த முதல்வர் பதவியை வைத்துக் கொண்டு அம்மாவின் கட்சியை அவர் இன்றைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் உண்மையான தொண்டர்கள், உண்மையான நிர்வாகிகள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால், இரட்டை இலை பழனிசாமியிடம் இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கினார். 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்று ஒவ்வொரு முறை உங்களை சந்திக்கும் பொழுதும் நான் சொல்லி வருகிறேன். அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். என்னங்க, அம்மாவின் தொண்டர்களாக, உண்மையான தொண்டர்களாக நினைக்கின்ற அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். இதில் யாரோ ஒரு சில சுயநலவாதிகளின் பதவி வெறியால அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவதில்லை, காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் எங்களது விருப்பம், எங்களது முயற்சியும் 26 தேர்தலுக்கு முன்பாக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அம்மாவின் ஆட்சியை, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத தீய ஆட்சியை முறியடிப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அது போதுமானதா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் போதுமானதாக இல்லை என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அதை அரசாங்கம் செவிமடுத்து சரியான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை. இரட்டைகளுக்கு எதிரான வழக்கில் 4 வாரத்தில் தேர்தல் கமிஷன் விசாரிச்சு நல்ல முடிவு வரும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்ல முடிவு வரும் என்று நாங்களும் காத்திருக்கோம். நடிகர் விஜய் நாளில் ஒரு அணில போல செயல்பட்டு நாங்கள் பிரதமருக்கு வேட்பாளர் தேர்ந்தெடுப்போம் சொன்னீங்க. 2026 அமமுகவினிடம் நிலைப்பாடு என்ன? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர்வதற்காக இந்த கூட்டணி தொடரும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை உருவாக்குவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்க எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிற காரணத்தினால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். மற்றபடி 24 தேர்தலில் பாத்தீங்க அவருடைய நிலைமை எப்படி இருந்தது. நிறைய தொகுதிகளில் அவங்க டெபாசிட் போடுறது மாத்திரம் இல்லாம பழனிசாமி தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு பி டீமாக செயல்பட்டு திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக இரட்டை இலையை பயன்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், அங்கு உள்ள தொண்டர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் வருங்காலத்தில் விரைவாக அவர்கள் எல்லாம் அதை புரிந்து கொண்டு
செயல்படுவார்கள் என்பது நீங்கள் தெரிந்து சார், கொள்ளுங்கள். நடிகர் விஜய் அவர்கள் களத்துக்கே செல்லாம பனையூர்ல வச்சு நிவாரண உதவி கொடுக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? நன்றி.